நடிகர் விஜயை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 27 வருஷம் அவர் கூட வாழ்ந்துட்டு, இப்போ 2 பசங்களும் இருக்கிற இந்த நிலைமையில தான் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க சங்கீதா. விஜய்க்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருப்பதாகவும், அதனால் தங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், விஜய் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் பரபரப்பான புகார்களை முன் வச்சிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரசியலுக்கு புதுசாக வந்திருக்க விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் சங்கீதா கூறிய குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் மேலே இருந்த நம்பிக்கையையும் இது குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில் சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியது தொடர்பாக இலங்கை தமிழர் அர்ஜுனா எம்பி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சங்கீதாவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது, ஒரு இலங்கை தமிழனா உன்னுடைய செயலை பார்த்து நான் ரொம்பவே வெட்கப்படுறேன். இலங்கையில் உன்னுடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே நேராக வந்து உனக்கு மாலை போட்டு கோவில் கட்டுறேன். அந்த மனுஷனே இப்போ தான் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரியான கண்டிஷனில் நீ எல்லாத்தையும் வந்து சொதப்பிட்ட. அவர் உண்மையிலே உன்னை அடிச்சே இருந்தாலும் நீ அவர் பக்கம் தான் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் மாதிரி தான் இருக்குது. அதாவது, சங்கீதா வந்து கொஞ்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அட்லீஸ்ட் விஜயாவது சங்கீதாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ரெண்டுமே நடக்கலை. இந்த அர்ஜுனா எம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இலங்கை பாராளுமன்றத்தில் அனல் பறக்க பேசிய தமிழன் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்று.